வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதப்படியுமாயிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் நடபடிகள் அதிகாரம் 7 கேள்விகளும் பதில்களும். ஸ்தேவானை விசாரித்தவன் யார்? பிரதான ஆசாரியன். ஆபிரகாம் எவ்வூரில் இருக்கும்போது தேவன் அவனுக்கு தரிசனமானார்? மெசபோத்தோமியா. தேவன் காண்பிக்கும் தேசத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்டவன் யார்? ஆபிரகாம். யார் அந்நிய தேசத்தில் சஞ்சரிப்பார்கள் என்று தேவன் கூறியிருந்தார்? ஆபிரகாமின் சந்ததியார். ஆபிரகாமின் சந்ததியார் எத்தனை வருஷம் துன்பப்படுவார்கள் என்று தேவன் கூறியிருந்தார்? 400. தேவன் ஆபிரகாமுடன் எதை ஏற்படுத்தினார்? விருத்த சேதன உடன்படிக்கையை. ஆபிரகாம் ஈசாக்கை எந்த நாளில் விருத்த சேதனம் பண்ணினார்? 8ஆம் நாளில். யாக்கோபு எத்தனை கோத்திர பிதாக்களை பெற்றான்? 12. கோத்திர பிதாக்கள் யாரை விற்று போட்டார்கள்? யோசேப்பை. கோத்திர பிதாக்கள் எதை நிமித்தம் யோசேப்பை விற்று போட்டார்கள்? பொறாமையின் நிமித்தம். யோசேப்போடு இருந்து எல்லா உபத்திரவங்களில் இருந்தும் அவனை விடுவித்தவர் யார்? தேவன். தேவன் யோசேப்புக்கு யார் சமூகத்தில் கிருபையையும் ஞானத்தையும் அருளினார்? எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன். பார்வோன் யாரை தேசத்திற்கு அதிகாரியாக நியமித்தான்? யோசேப்பை. எகிப்து கானான் தேசங்களில் எவைகள் உண்டாயின? பஞ்சமும் மிகுந்த வருத்தமும் உண்டாயின. எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்பட்டவன் யார்? யாக்கோபு. தானியம் கொள்ளும்படி இஸ்ரவேலின் பிதாக்கள் எங்கே அனுப்பப்பட்டார்கள்? எகிப்துக்கு அனுப்பப்பட்டார்கள். 2ஆம் தரம் யோசேப்பு தன்னை யாருக்கு தெரியப்படுத்தினான்? தன் சகோதரருக்கு தெரியப்படுத்தினான். யோசேப்புடைய வம்சம் யாருக்கு தெரிய வந்தது? பார்வோனுக்கு தெரிய வந்தது. யோசேப்பு தன் இனத்தார் எத்தனை பேரை அழைத்தனுப்பினான்? 75 பேரை அழைத்தனுப்பினான். இஸ்ரவேலர் எங்கே பழுகி பெருகினார்கள்? எகிப்து தேசத்தில் பழுகி பெருகினார்கள். பிறந்த பொழுது திவ்ய சௌந்தரியமுள்ளவனாய் இருந்தவன் யார்? மோசே. பார்வோனுடைய குமாரத்தி வளர்த்த பிள்ளையின் பெயர் என்ன? மோசே. எகிப்தியருடைய சகல சாஸ்திரத்திலும் கற்பிக்கப்பட்டவன் யார்? மோசே. மோசே எவைகளில் வல்லவனானான்? வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். மோசே எத்தனை வயதில் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தான்? 40 வயதில்.
அநியாயமாய் நடத்தப்பட்ட சகோதரனுக்கு நியாயம் செய்தவன் யார்? மோசே. என்னையும் கொன்று போட மனதாயிருக்கிறாயோ என்று மோசேயிடம் கேட்டவன் யார்? பிறனுக்கு அநியாயம் செய்த இஸ்ரவேலன். மோசே எகிப்திலிருந்து எங்கே ஓடி போனான்? மீதியான் தேசத்துக்கு. மீதியான் தேசத்தில் இருக்கும்போது மோசேக்கு எத்தனை குமாரர்கள் பிறந்தார்கள்? 2 குமாரர். கர்த்தருடைய தூதன் மோசேக்கு எதிலே தரிசனமானார்? எரிகிற முட்செடியில். மோசே நின்ற இடம் எப்படிப்பட்டதாய் இருந்தது? பரிசுத்த பூமியாய் இருந்தது. நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புவேன் என்று மோசேயிடம் கூறியவர் யார்? கர்த்தர். தலைவனாகவும் மீட்பனாகவும் எகிப்திற்கு அனுப்பப்பட்டவன் யார்? மோசே. மோசே எத்தனை வருஷங்கள் அற்புதங்கள் செய்தான்? 40 வருஷங்கள். ஜீவ வாக்கியங்களை பெற்றவன் யார்? மோசே. மோசேக்கு கீழ்ப்படிய மனதில்லாதிருந்தவர்கள் யார்? இஸ்ரவேலின் பிதாக்கள். ஆரோனால் உண்டாக்கப்பட்ட விக்கிரகம் எது? கன்றுக்குட்டி. வானசேனைக்கு ஆராதனை செய்ய ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள் யார்? இஸ்ரவேலர். இஸ்ரவேலர் சுமந்த நட்சத்திர சொரூபத்தின் பெயர் என்ன? ரெம்பான். வனாந்தரத்தில் இஸ்ரவேலின் பிதாக்களோடு இருந்தது எது? சாட்சியின் கூடாரம். தேவனிடத்தில் தயவு பெற்ற மனிதன் யார்? தாவீது. தேவனுக்கு வாசஸ்தலம் கட்ட விண்ணப்பம் பண்ணியவன் யார்? தாவீது. யாக்கோபின் தேவனுக்கு ஆலயத்தை கட்டியவன் யார்? சாலமோன். கைகளினால் செய்யப்பட்ட ஆலயத்தில் வாசமாயிராதவர் யார்? உன்னதமானவர். இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே என்று கூறியவன் யார்? ஸ்தேவான். துரோகிகளும் கொலை பாதகர்களும் யார்? இஸ்ரவேலர். இஸ்ரவேலர் யாரை கொண்டு நியாய பிரமாணத்தை பெற்றார்கள்? தேவதூதரை கொண்டு. இஸ்ரவேலர் யாரை பார்த்து பல்லை கடித்தார்கள்? ஸ்தேவானை பார்த்து. ஸ்தேவான் டேஷ் நிறைந்தவனாய் பேசினான்? பரிசுத்த ஆவியினால். தேவனுடைய வலது பரிசத்தில் இயேசுவை கண்டவன் யார்? ஸ்தேவான். ஸ்தேவான் எப்படி கொல்லப்பட்டான்? கல் எறிந்து கொல்லப்பட்டான். சாட்சிக்காரர் யார் பாதத்தருகே வஸ்திரங்களை வைத்தார்கள்?
சவுலின் பாதத்தருகே. கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று கூறி மரித்தவன் யார்? ஸ்தேவான். ஸ்தேவான் கூறிய கடைசி வார்த்தை என்ன? ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். இக்கேள்விகள் வேதாகம புதையல் புத்தகத்தில் எடுக்கப்பட்டவை. நன்றி.